இருக்காரு. சோ இப்ப விஷால் என்ன சொல்றாருனாக்கா, ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும்? ம். அவருக்கு அனுபவமே இல்லையே. நீங்க அந்த துறைய வந்து நீங்க அவர்ட்ட குடுத்துருக்க கூடாதுனாக்கா, இப்போ முதல் முறையாக தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்திருக்காரு. உங்களுக்கு அனுபவமே இல்ல. நீங்க ஏன் சிஎம் உட்காருங்க. நான் வேணா வந்து உட்காந்துக்குவேன்னு சொல்லுவியா நீ? சொல்லுவேன். ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிற அளவுக்கு சொல்லாம இருக்கேன் நானு. மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களே. அவருக்கு என்ன துறை குடுக்கணும்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு தெரியும். ம். என்ன உங்களுக்கு மக்கள் ஏன் வந்து நீங்க சைக்கிள்ல போயும், எதுல போயும் ஓட்டு கேட்டு ஏன் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ரிஜெக்ட் பண்ணாங்கன்ற அந்த விஷயமே முதல்ல உங்களுக்கு தெரியல. ம். கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னீங்க இந்த பில்டிங்க கட்டி முடிச்சிருவேன். ஆமா. அதுக்கப்புறம் தான் எங்களால முடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே. விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்து தலைவரா இருக்கும்பொழுது பெரும் கடனை வந்து அவர் வந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி, கலை நிகழ்ச்சி நடத்தி தீர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா வந்து கையிருப்பு இருக்க மாரி பணத்த வச்சிருந்தாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு வேலைய எடுத்து அத முடிக்கிறதுக்கு 5 வருஷமா இன்னும் உருப்படியா முடிக்க முடியலன்னும் பொழுது, புத்திமதி உங்கள்ட்ட கேட்கல. பழையபடி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க ம். Instagramல ஆக்டிவ் ஆக போறோம்னு சொன்னாங்கல்ல திமுக. ஆ. அதுக்காக இப்ப இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. ம். ஒவ்வொருத்தர் நீங்க ராஜ்மோகன் போல வந்து டவுன் டூ எர்த்தா ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆள் கூட பழகுறதா இருக்கட்டும். பள்ளிக்கல்வித்துறை அவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. மாசுகிட்ட குடுத்தாங்க மருத்துவத்துறை. மாசுக்கு என்ன தெரிஞ்சது முன்னாடி? ம். இவருக்கு தமிழ் நல்லா தெரியும். தமிழ்ல வந்து ரொம்ப கைதேர்ந்த நபரா இருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை குடுத்துருக்காரு. அத விட முக்கியமான விஷயம், அவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பின்னணியில ம். இருந்து வராரு ராஜ்மோகன் அவர்கள். ம். அதனாலேயே அவர் மேல வந்து நிறைய வந்து வெறுப்பு வந்து ஊனப்படுது. அப்படிலாம் நீங்க வெறுப்பு உமிழ்ந்தீங்கன்னா செருப்படி தான் வாங்குவீங்க. ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன் சார். இங்க சாதி மதங்களுக்கு இல்ல அவரு இல்ல அப்பாற்பட்ட ஒரு தலைவர் நிறைய வந்து முதலமைச்சரா பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இன்னைக்கு நீங்க மறுபடியும் திமுக சாதி அரசியல் பண்ணீங்கல்ல. இந்த ஷெட்யூல் காஸ்ட் வச்சு ஒரு அரசியல், வேங்க ம். பணம் கலந்த ஒரு அரசியல், புல்லட் ஓட்டுனா வெட்டுனது, படிச்சா நாங்க நில தங்க இது போல வந்து இந்த கேவலமான அரசியலுக்கு மத்தியில மறுபடியும் ராஜ்மோகன் மீது அப்படி ஒரு சாயம் பூச நினைச்சீங்கன்னாக்கா, செருப்படி நிச்சயமா உங்களுக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு ஆதவர்ஜுனா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து உட்கார்ந்தாரு. உதயநிதியால ஒண்ணும் முடியல. தூக்கி வெளிய போட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வெளியில உட்கார்ந்திருக்கும் பொழுது, ம். வைத்தறிச்சல் Instagram ஆக்டிவ் ஆக்குறன்ற பேர்ல இந்த மாரி வந்து ஆபாசமா பேசி சுத்துறாங்க. இதுக்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து காலம் வந்து அதுக்கான விஷயத்த உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டணும் சார்.